வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பண்ண போகிறது சிக்கன் 65. சும்மா நார்மலாக வீட்டில் எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தடு தான், ஹோட்டல் மெத்தட்லாம் இல்லை. நார்மலாக இப்போது ஆச்சி 65 மசாலா இருக்குல்ல, கடையில் 10 ரூபா பாக்கெட் இருக்குல்ல, அதில் 2 ஸ்பூன் போடுங்க. மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கரெக்டாக 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் அளவு சொல்கிறேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க, ஏன்னா அதுதான் கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அதான் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள். அந்த பவுடரில் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன். என்னடா மசாலாலாம் உறிஞ்சிருதே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆக்சுவலி மசாலா நீங்கள் என்னத்தை மசாலா போட்டாலும் அதோட ஃப்ளேவர் தான் வந்துட்டு சிக்கனில் ஏறுமே தவிர, ஊற வைக்கும்போது அந்த மசாலாவோடு சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் வரும்லாம் இல்லை. அந்த ஃப்ளேவர் ஏறினாலே சிக்கனோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். தயிர் 1 டேபிள் ஸ்பூன். ரொம்ப போடாதீங்க தயிர், ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஆயிரும். சிக்கன் ரொம்ப ஒரு ஒர்த்து இல்லாமல் போயிடும் சாப்பிடும் போது. சும்மா 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். என்னென்னா அதை சாஃப்ட்டு கொடுக்கறதுக்காண்டி மட்டும்தான் இந்த தயிர் யூஸ் பண்ணணும். தயிரும் லெமன் வந்துட்டு எப்படின்னா கிறிஸ்பியாக அப்படி நல்ல அந்த சிக்கனை நல்லா வேக வைக்கிறதுக்காக தான் லெமன் புளியணும். லெமன் அதிகமாகவும் புளியக்கூடாது. நீங்கள் அதிகமாக லெமன் புளிஞ்சிங்கன்னா அது நீங்கள் பொரிக்கும் போது கரிஞ்சு நல்ல கட்டை மாதிரி ஆயிரும். அதனால் லெமன் அதிகமாக புளியாதீங்க, அளவுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சுக்கோங்க. இப்போ நான் 3/4 கிலோ சிக்கன் பண்ணுறேன். 3/4 கிலோ சிக்கன் பண்ணுறதுக்கு கரெக்டாக 1 லெமன் போதும். அதே மாதிரி நீங்கள் அரை கிலோ பண்ணிங்கன்னா பாதி லெமன் போட்டால் போதும், ரொம்ப போடாதீங்க. இப்போ லெமன் ஒரு பீஸை கட் பண்ணி பாதியாக புழிஞ்சு விடுங்க. மெயினாக அதில் உள்ள சீடு எடுத்துருங்க, ஏன்னா பொரிக்கும் போகும்போது அது எண்ணெயில் பட்டுச்சுன்னா ரொம்ப கசம் இறங்கும். ஆக்சுவலி நான் இப்போ புளியும் போகும்போது 1-2 சீடு விழும், நான் எடுத்துருவேன். அதை எடுத்துகிட்டு தான் மிக்ஸ் பண்ணுவேன். சால்ட்டு உங்களுக்கு தேவையான சால்ட்டு எவ்வளோ நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சில வீட்டில் அதிகமாக போட்டு சாப்பிடுவாங்க, சில வீட்டில் மீடியமாக போட்டு கம்மியாகவும் போட்டு சாப்பிடுவாங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். சால்ட் எவ்வளோ போடணுன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணல. அதனால் சால்ட் எவ்வளோ தேவையோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கடைசியில் வந்துட்டு தண்ணி எண்ணெய்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் மசாலாவில் எப்படின்னா சுல்லுன்னு இருக்கணும், கொஞ்சம் எல்லாமே தூக்கலாக இருந்தால் தான் நீங்கள் சிக்கன் போட்டு விரவுனதுக்கப்புறம் சிக்கன்லேயும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் எல்லாமே. இப்போ நீங்கள் இதுலேயே டல்லாக ஐயோ அதிகமாக உப்பு இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கம்மியாக போட்டிங்க, புளிப்புலாம் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ளேவர் வந்துட்டு சிக்கனில் ஏறாது. ஆனால் நீங்கள் சுல்லுன்னு இருந்தாலே போதும், ஆனால் சிக்கனில் கண்டிப்பாக பக்காவாக ஃப்ளேவர் ஆயிரும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா டோட்டலாக எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகணும், அது கையிலே ஒட்டும். இப்போ வந்துட்டு தண்ணி எதுக்காக ஊற்றுறோன்னா சும்மா லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப தண்ணியாக ஏறக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு மீடியமாக இந்த பதத்தில் இருந்தால் போதும். எப்படி விழுது பார்த்தீங்களா, இந்த பதத்தில் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம கழுவி தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற 3/4 கிலோ சிக்கனை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டான்.
ஏடா இவன் கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு எதுவுமே போடலையே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் போட வேண்டாம், அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம என்ன ஹோட்டலில் டைப்பில் பண்ணி என்ன சாப்பிட, ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்கள், ஹோட்டலில் அப்படி இருக்கும், மாவாக மேலே அப்படி இருக்கும். அந்த மாதிரிலாம் நமக்கு மெத்தடு தேவையே இல்லை. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நானும் பண்ணுறேன், நானும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன பிள்ளைகளும் சாப்பிட்லாம், எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே, வயிற்று வலி எதுவுமே வராது. அதில் என்ன ஒயிட்டாக இருக்குன்னா அது வந்துட்டு பூண்டு, அதை அரைக்காமல் இஞ்சி வெள்ளை பூண்டில் உள்ள பூண்டு இருக்குது. இந்த மாதிரி மசாலா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடாய், இரும்பு கடாயில் நீங்கள் யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லைன்னா கடாய் நம்ம நான்ஸ்டிக் கடாயிலையும் யூஸ் பண்ணலாம். ஆயில் ஊற்றிக்கோங்க, ஆனால் ஆயில் ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க, மீடியமாக இருக்கணும். இப்போது ஒரு கரெக்டாக ஒரு 1 hour கழித்து நம்ம எடுத்தோன்னே சிக்கனை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும், கையால் விரவி விடுங்க. நல்லா விரவி விட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து அப்படியே அந்த எண்ணெயில் அப்படியே பொறுமையாக போடுங்க. நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கண்டிப்பாக பண்ணிடுங்க. எண்ணெயில் இதில் வந்துட்டு எண்ணெயில் போட்டோன்னே மசாலா பிரியாமல் இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக மெத்தடு இருக்குது. மெத்தடுன்னா என்ன, அதோட எண்ணெயோட ஹீட்டு, அதுக்கப்புறம் நம்ம போடுற ஸ்டைலு எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆயிலில் மசாலாலாம் பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இப்படி போட்டேன்னா இப்போ ஒரு மசாலா கூட எனக்கு பிரியாது. இப்போ பிரியலையா? இப்போ பாருங்கள், அந்த கரண்டியை விட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, 65 போட்டோன்னே அப்படியே பெரட்டுவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டுவாங்க. பாருங்கள், நான் பெரட்டுறேன், மசாலாலாம் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பாருங்கள், சைடில் ஃபுல்லாக அந்த 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 அடியில் உள்ள அந்த பெரட்டும் போகும்போது அந்த மசாலா ஃபுல்லாக பார்த்தீங்களா, அந்த சைட்லலாம் கார்னராக வந்துருச்சா? இதுதான் மைனஸு. அதனால் எப்போவுமே போட்டோன்னே கொஞ்சம் அந்த மசாலா வந்துட்டு அதுலேயே இருக்கணும். இப்போ எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். அந்த மசாலா அதிலே டச் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அதிலே ஃபிக்ஸடாக பிடிச்சி அப்படி வேகும். அப்படி இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் போட்டோன்னு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அது நார்மலாக பொரிய விட்டாலே போதும். அது இல்லாமல் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மட்டும்தான் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடானோன்னு மீடியமாக மாற்றிடணும். போட்டோன்னு ஃபுல்லாக மீடியம்லேயே தான் வைக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறியுமே தவிர உள்ளே வேகாது. அதுவும் இல்லாமல் சிக்கன் ரொம்ப ஹார்டாயிரும். அது ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, போட்டு எடுத்தாச்சு. அடுத்தது திருப்பி நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்களா, ஆயிலில் ஏதாவது இருக்கா, கொஞ்சம் மசாலா இருந்தது, அதை மட்டும் லைட்டாக எடுத்துட்டேன். இப்போ திருப்பி மற்றது வேறு எங்கேயுமே ஆயில் ஒட்டியிருக்காது, ஆயிலில் எதுவும் மசாலா எதுவுமே இருக்காது. இப்போது அதே மாதிரி சேம் ட்ரிக்காக போடுங்க, போட்டு நல்லா பொரியட்டும். ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நல்லா பொரியட்டும். ஆனால் வந்துட்டு அடியில் போய் ஒட்டாது. இதில் நான் இரும்பு கடாயில் யூஸ் பண்ணுறதுனால அடியில் போய் கண்டிப்பாக ஒட்டாது. அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில பேர் பண்ணும்போது என்னென்னா அடியில் போய் ஒட்டிக்கும். அப்போ போட்டு பிக்கும் போகும்போது கீழே உள்ள ஒட்டின சிக்கனு நல்லா வெந்துடும், ஆனால் மேலே பாதி அப்படியே பிஞ்சிக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ண தான் வரும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, இப்போ கலர்ஃபுல்லாக இருக்கா? ஒன்றும் இல்லை மக்களே, அந்த ஃப்ளேவர் தான் உங்களுக்கு சிக்கனில் பிடிக்குமே தவிர அதை விட்டுட்டு வேறு மசாலாவோட சாப்பிடணும், மசாலா டேஸ்ட் இருக்கும்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் டேஸ்ட்டே கிடையாது. அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கினாலே போதும், அவ்வளோதான். எப்படி இருக்குது பாருங்கள், வெந்துருச்சு, 3/4 வெந்துருச்சு. என்ன வெள்ளையாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அது பியூர் வந்துட்டு போன்லெஸ் பீஸ். அதனால் அதில் நார்மலாக எவ்வளோ ஃப்ளேவர் ஏற முடியுமோ அவ்வளோதான் ஏறும். மற்றதை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 65 பண்ணுறதா இருந்தால் எலும்பு பீஸாக வாங்கி பண்ணுங்கள். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மசாலாவும் பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக வேறு ஒரு டிஷ்ஷில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு நீங்கள் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.